அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளைய தீர்மானங்கள் எல்லாமே வந்து நம்ம பழைய தீர்மானங்கள் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த தீர்மானங்கள்லாம் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் செய்ய வேண்டும். அவ்வாறு வந்து அப்டேட் எவ்வாறு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து 14ஆம் தேதி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்னு கேட்குது. அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் கொடுத்தோன்னா உன்னோட டிஸ்கன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய டிஎன்எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் தீர்மானங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தீர்மானங்கள் பட்டியல், அடுத்து தீர்மான கூட்டத்தின் விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. தீர்மான பட்டியல்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றும் இப்படி வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கரண்ட்லி ஸ்டேட்டஸ் வந்து விதிமுறைகளை பின்பற்றிக்கிறோம் அப்படிங்கிறத ஓகேங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துடணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த தீர்மானங்கள் வந்து இது மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஓகேங்கிற பட்டனை கொடுங்க. சப்போஸ் ஏதாவது தீர்மானங்கள் வந்து நீங்கள் முடிவு பெற்றுச்சு அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும். நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா துவங்கவில்லை, வேலை நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவு அப்படிங்கிறத நீங்கள் போடணும். சரிங்களா? இப்போ வந்து நிறைவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஓகேங்கிற பட்டனை கொடுத்து நிறைவுன்னு போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு புதிய சுற்றுச்சூழல் இருக்கேன். இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன ஆப்ஷன் இருக்குது? துவங்கவில்லை அல்லது வேலை நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவு அப்படிங்கிற மாதிரி போடணும். என்னோடய வேலை துவங்கவில்லை, அதனால தான் நான் துவங்கவில்லைன்னு போட்டுட்டு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். சரிங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களுடைய பட்டியலை வந்து நீங்கள் சரிபார்க்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.